திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று பாடல் 128. வேதத்தினாலும் எட்ட முடியாத நிலை என்ன என்பதை திருமூல தேவநாயனார் இந்த பாடலில் விளக்குகிறார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடும், சோம்பர் கண்டார சுருதி கண் தூக்கமே. தனக்கென்று எந்த செயலும் இல்லாமல் இருக்கும் சித்தர்களை சோம்பர் என்கிறார் திருமூலதேவ நாயனார். அவர்கள் சுத்தமான வெளியிலே பேரின்பத்தை அனுபவித்து தன்னிலை மறந்து அங்கேயே கிடப்பார்கள். அந்த பேரின்ப நிலை வேதத்தினாலும் எட்ட முடியாத நிலை. அந்த பேரின்ப நிலையில் அவர்கள் வேதங்களை கூட மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு தெரிவதெல்லாம் சிவமாகிய பேரின்பம் மட்டுமே. சித்தர்கள் இறைவனின் திருநாமத்தை மட்டும் மனதிற்குள் ஜபித்துக் கொண்டே இருப்பது எந்த விதமான மலங்களும் வினைகளும் இல்லாத சுத்தமான பரவெளியில்தான். அவர்கள் தம் ஜபத்தின் பலனால் இறைவனிடமிருந்து பெற்ற பேரின்பத்தில் மூழ்கி செயலற்று கிடப்பதும் சுத்தமான பரவெளியில்தான். அவ்வாறு பேரின்பம் கண்ட நிலையில் அவர்கள் மனதிற்குள் ஜபித்து வந்த இறைவனின் திருநாமமும் மறைந்து அந்த திருநாமத்தில் லயித்து இறைவனின் திருவடிகளில் கிடைக்கும் பேரின்பத்தில் எண்ணங்களும் இல்லாமல் உணர்வுகளும் இல்லாமல் தூங்குபவர்கள் போன்ற சமாதி நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.